கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய பரவலாக மழை பெய்தது. நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு முதல் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. உக்கடம், காந்திபுரம், பேரூர், தொண்டாமுத்தூர், மதுக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முழுவதும் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. காலையிலும் சாரல் மழை பெய்ததால் வேலைக்கு செல்வோர் மிகுந்த அவதிக்குள்ளாயினர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது. களியக்காவிளை, குழித்துறை, மார்த்தாண்டம், அருமனை, களியல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக குளச்சலில் 37.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பெருஞ்சாணி அணை 67.1 அடி, பேச்சிப்பாறை அணை 34.34 அடி, மாம்பழத்துறையாறு அணை 38.71 அடி, முக்கடல் அணை 10.6 அடி நீர்மட்டத்துடன் காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் பரவலான மழையால் குற்றலாம் முதன்மை அருவி, ஐந்தருவி மற்றும் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதமான சூழல் நிலவுவதால் குற்றாலத்தில் வார இறுதி நாளில் சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக உயர்ந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள சிறு வியாபாரிகள் மற்றும் விடுதி உரிமையாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மாஞ்சோலை, ஊத்து, காக்காட்சி ஆகிய இடங்களில் கடந்த சில நாட்களாக இதமான பனிமூட்டத்துடன் கூடிய ரம்மியமான சூழல் நிலவுகிறது. வனப்பகுதிகள் பசுமை போர்த்தி காட்சியளிக்கும் நேரத்தில் அவ்வப்போது பெய்து வரும் சாரல் மழையால் நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காரணமாக தொடர்ந்து மிதமான சாரல் மழை பெய்து வருகிறது. சேரிங் கிராஸ், காந்தல், மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையுடன் குளிர்ந்த காற்றும் வீசுவதால் கடும் குளிர் நிலவுகிறது. இந்த தொடர் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று எச்சரிக்கையால் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. இதனால் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையிலேயே நிறுத்தப்பட்டு 60,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தொழிலுக்கு செல்லாமல் உள்ளனர். மீன்வளத்துறையின் தடையை தொடர்ந்து நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் படகுகளை கரையிலேயே நிறுத்தி வைத்துள்ளனர். வங்கக்கடலில் பலத்த சூறைக்காற்று வீசும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதால் 7ஆம் தேதி வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் வேதாரண்யம் தாலுகாவைச் சேர்ந்த கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை, வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம், வானவன் மகாதேவி உள்ளிட்ட 14 கிராமங்களைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. 900க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 2 நாட்களில் 7 அடி வரை உயர்ந்துள்ளது. கடந்த 2ஆம் தேதி 88 அடியாக இருந்த பில்லூர் அணையின் நீர்மட்டம் தற்போது 95 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கான நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 1200 கன அடியாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் 97 அடியை கடந்தால் அணையின் பாதுகாப்பு நலன் கருதி அதன் உபரி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள போகாவதி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள ராதாநகரி அணை தனது முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மகாராஷ்டிராவின் மலை கிராம பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதே நேரத்தில் மும்பை மற்றும் புனே ஆகிய பெருநகரங்களில் மிதமான அளவுக்கு பருவமழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் வாகை பகுதியில் பெய்து வரும் கனமழையால் புகழ்பெற்ற கிரா நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்களில் மேலும் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக தெற்கு குஜராத்தின் வல்சாத், தாமன் மற்றும் சௌராஷ்டிராவின் ஜூனகத், ஜாம்நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழை பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
குஜராத்தில் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் வல்சாத் நகரில் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்து உடைமைகள் சேதமடைந்தன. வல்சாத் கேர்காம் சாலையில் உள்ள 44 கிராமங்களையும் இணைக்கும் சிப்வாட் ரயில் சுரங்கப்பாதை நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதேபோல ராஜ்கோட் நகரில் பாலம் ஒன்று இடிந்து விழுந்திருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஜூனகத் மாவட்டத்தின் மக்ரோல் என்ற பகுதியில் 33 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.